தமிழ்நாட்டிலே ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு நாடக நடிகனாக, ஒரு கலைத்துறை வசனகர்த்தாவாக, பாடலாசிரியராக, பாடகராக, இயக்குனராக, தயாரிப்பாளராக பன்முகப்பட்ட தலைவன் இந்திய வரலாற்றின் தலைவர் கலைஞரை தவிர வேறு யாரும் கிடையாது. தஞ்சை மாவட்டத்திலே கிட்டப்பா என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் தலைவரிடத்திலே கேட்டார், தஞ்சை மாவட்டத்திற்கு விமான நிலையம் வருமா வராதா என்று கேட்டார். யார் கேட்டது தெரியுமா? கிட்டப்பா என்ற சட்டமன்ற உறுப்பினர். தலைவர் கலைஞர் எழுந்து சொன்னார், கிட்டப்பா உன் ஆசை கிட்டாதப்பா என்று சொல்லி சட்டமன்றத்தை நகைச்சுவையிலாற்றிய தலைவர் மறுக்க முடியுமா? இதே திருநெல்வேலி மாவட்டம் உறுப்பினர் ஈஸ்வரன், தமிழ் மாநில காங்கிரசின் உறுப்பினராக இருந்த ஈஸ்வரன் சட்டமன்ற உறுப்பினத்திலே கேட்டார் என் தலைவர் கலைஞரிடத்திலே, ஐயா தலைவர் கலைஞர் அவர்களே, பல்வேறு பொருட்களுக்கு வரிவிலக்கு கொண்டு வருகிறீர்கள், பக்தர்கள் பயன்படுத்துகிற விபூதிக்கு நீங்கள் வரிவிலக்கு அளிப்பீர்களா என்று சட்டமன்றத்திலே கேட்டார் தலைவரிடத்திலே. தலைவர் எழுந்து சொன்னார், ஈஸ்வரனே கேட்டதற்கு பின்னால் நான் இல்லை என்றா சொல்லுவேன், விபூதிக்கு மட்டும் கிடையாது நாமக்கட்டிக்கும் சேர்த்து வரிவிலக்கு என்று சொன்ன தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? ஏன் அனந்தநாயகி சொன்னார் சட்டமன்றத்திலே, இனி ஒருபோதும் உதயசூரியன் உதிக்காது, கனவு காண்காதீர்கள் என்று சொல்லி தலைவர் கலைஞரிடத்திலே சொன்னார். தலைவர் கலைஞர் சட்டமன்றத்திலே சொன்னார், நகைச்சுவையோடு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உதயசூரியன் உதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் இருண்டுவிடும், இருட்டாகிவிடும் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த உலகத்தில் ஏன் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இருட்டை பிடிப்பதற்கு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். இருட்டு யாருக்கு பிடிக்கும்? ஒன்னு திருடனுக்கு பிடிக்கும், இன்னொன்னு விபச்சாரிக்கு பிடிக்கும். தோழர்களே, அனந்தநாயகி இந்த விதத்திலே எந்த வகை என்பதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அனந்தநாயகிக்கு இருட்டு பிடிக்கிறது என்றால் அவர் எந்த வகையை சார்ந்தவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கேட்ட தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? நண்பர்களே, தலைவர் கலைஞர் அவர்கள் போரூர் மருத்துவமனையிலே முதுகு அறுவை சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா உங்களுக்கு 65 வயதை கடந்து விட்டது, முருகாது அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது, தயவு செய்து வேற ஏதாவது மாற்று சிகிச்சை செய்யலாம் என்று சொல்லும் போது தலைவர் உடனே சொன்னார், பரவாயில்லை, 65 வயதை எட்டினாலும் பரவாயில்லை, முதுகு அறுவை தண்டு சிகிச்சையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு தலைவர் கலைஞருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயா 2 நாளைக்கு நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். தலைவர் கலைஞர் அப்படியே பெட்ல படுத்து கிடக்கும் போது தண்ணி அப்படியே வறண்டு, நாக்கு அப்படியே இதாகும், ஒத்தடெல்லாம் வறண்டு போச்சு. ஏத்தாப்புல நர்சம்மா உட்கார்ந்துருந்தாங்க, அம்மா கொஞ்சாண்டு தண்ணி கொடுங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாப்புல நீங்க தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு, உதடெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்குன்னு. உடனே அந்த அம்மா நர்சம்மா ஒரு டம்ளர்ல தண்ணியை கொண்டு வந்து ஒரு பஞ்சில நினைச்சு அப்படியே உதட்டுல அப்படியே தடவி விட்டுச்சு. தலைவர் அப்ப கேட்கிறாரு, ஏமா தண்ணீர் விஷயத்துல இவ்வளவு சிக்கனமா இருக்கிய, உன் பேரு காவேரியா என்று கேட்ட தலைவன் எங்க? மருத்துவமனையிலே கேட்ட தலைவன் மறுக்க முடியுமா? உடனே முதுகு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வெளியே வருகிறார். அண்ணன் தளபதி அவர்கள், அப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம் என்கிறார். வேண்டாம், உடனே கோட்டைக்கு செல் என்கிறார். அப்பா அறுவை சிகிச்சை செய்து 1 வாரம் தான் ஆகிறது, வாங்கள் வீட்டில் போய் ஓய்வு எடுக்கணும் என்று சொல்லி தளபதி கேட்கிறார். உடனே தலைவர் கலைஞர் தளபதி இடத்திலே கேட்டார், அறுவை சிகிச்சை செய்வதற்கு எவ்வளவு செலவாகியது என்று. 4 லட்சம் ரூபாய் செலவாகியது என்று சொல்லுகிறார்கள். உடனே தலைவர் கலைஞர் கோட்டைக்கு போய், என்னை போன்ற வசதியாளர்களுக்கு ஒரு மருத்துவம் செய்ய வேண்டும் என்றால் 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, ஏழை எளியவன் எப்படி இதை பயன்படுத்துவான் என்று சொல்லி உடனே கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தலைவன் மறுக்க முடியுமா? தோழர்களே, திமுக 67 ஆட்சி பொறுப்பிற்கு வந்த போது விருதுநகரில் சங்கரலிங்கம் நாடா உண்ணாவிரதம் இருந்து செத்தானே, தமிழ்நாடாக மாற்ற கோரி உண்ணாவிரதம் இருந்து செத்த கோரிக்கையை 67 பேரறிஞர் அண்ணா ஆட்சி படத்தில் இருக்கும் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றினோம். சென்னை மாநிலமாக இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது திமுக ஆட்சியிலே, மறுக்க முடியுமா? ஏன் தந்தை பெரியார் கண்டாரை கனவு, சுயமரியாதை திருமணம்,
சட்டப்படி செல்லும் என்று 67 ஆட்சிக்கு வந்த போது திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம். ஏன்? இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையை திமுக ஆட்சியிலே 67 அமலாக்கம் செய்தோம். இப்படிப்பட்ட திட்டத்தை 67 செஞ்சோம். தலைவர் கலைஞர் 69 சற்று முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்ந்தார். அண்ணா மறைவிற்கு பின்னால் சட்டமன்றத்திலே முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? தலைவர் கலைஞரிடத்திலே சட்டமன்றத்திலே கேட்டார், இஸ்லாமிய சமுதாய மக்களை மிகவும் பிற்படுத்த பட்டியலிலே நீங்கள் சேர்ப்பீர்களா என்று எழுந்து கேட்டபோது சபாநாயகர் சொன்னார், அந்த இஸ்லாமிய சமுதாய மக்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே சேர்ப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை என்று சொன்னார். உடனே என் தலைவர் கலைஞர் எழுந்து சொன்னார், சட்டத்திலே இடமில்லை, ஆனால் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு என் இதயத்திலே இடம் இருக்கிறது என்று சொன்ன தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? எப்பேற்பட்ட திட்டங்களை திமுக ஆட்சியிலே கொண்டு வந்தோம். 72 ஒரு 4 பஸ் முதலாளிகள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அவர்களுடைய பேருந்துகள் தான் தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருந்தது. என் தலைவர் கலைஞர் பார்த்தா 4 பேர் மட்டும்தான் பஸ் கம்பெனி வச்சுட்டு இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மக்கள் அடிப்படை தேவையாக இருக்கிற பேருந்து கட்டணத்தை அடிக்கடி உயர்த்தி கொண்டிருந்த போது தலைவர் கலைஞர் 72 அந்த தனியார் பேருந்துகளை எல்லாம் 100 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லுகிற பேருந்துகளை நாட்டுடைமையாக்கி அரசுடைமையாக்கிய தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? என்ன எப்படிப்பட்ட திட்டம்? ஏன் 72 ஆட்சி பொறுப்பில் வந்தோமே, பிற்படுத்தப்பட்டோருக்கு நல வாரியம், தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் விடிவெள்ளியாக இருந்த சிவராஜ் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? தலைவர் கலைஞரிடத்திலே காக்கைக்கு கூட ஒரு கூடு இருக்கிறது, ஏன் மரம் கொத்தி கூட மரத்தை பொந்தாக்கி வீடு வைத்துக் கொள்கிறது, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு வீடு இல்லை என்று சொல்லும் போது என் தலைவர் சட்டமன்றத்திலே குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்த தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? விவசாய பெருங்குடி மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நாட்டினுடைய முதலாளிகளா? நாங்கள் கேட்கிறோம். இந்த நாட்டிலே விவசாய தொழில் நலிவுற்ற தொழில். ஏன்? விவசாயி பெற்றானே கடனை, அந்த கடனை கட்ட முடியாமல் எத்தனை விவசாயி தற்கொலை செய்து கொண்டு இருந்தான் தெரியுமா? எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டு கிட்டத்தட்ட விவசாயிகள் இறந்த வரலாறு நடந்தது. என் தலைவர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயி பெற்ற 7000 கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் பதவியேற்ற போது தள்ளுபடி செய்த தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? இடத்திலே கேட்டார்கள், 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தீர்கள், யாரு கேட்டது தெரியுமா? வேளாண்மை துறையினுடைய அமைச்சராக இருந்த வீரபாண்டியும் ஐயா கோசி மணியும் போய் கேட்டார்கள். ஐயா, 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்தீர்கள், 90% பயனடைந்தவன் யார் தெரியுமா? அதிமுகவை சார்ந்தவன் தான் 90% பேர் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொல்லி தலைவர் கலைஞரிடத்திலே சொல்லுகிறார்கள். தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு கொஞ்சம் பாயும் நினைச்சு அது புல்லா பாய்ஞ்சிருச்சு, நாயமையா பண்றது கமாண்ட் அடிக்கிறார் பாருங்க. நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கு கொஞ்சம் பாயும் நினைச்சு அது புல்லா பாய்ஞ்சிருச்சுன்னு தலைவர் சொன்னாரு. எல்லாரும் போய் கேட்டாங்க, என்னையா அப்படி பண்ணிட்டீங்கன்னு. அப்பதான் என் தலைவர் கலைஞர் சொன்னார், தோழர்களே, நல்ல ஒரு செய்தியை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். நான் இன்றைக்கு 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறேன். அவன் அதிமுக காரனாக நான் பார்க்கவில்லை, மதிமுக காரனாக பார்க்கவில்லை, கம்யூனிஸ்ட் காரனாக பார்க்கவில்லை, அவன் பிஜேபி காரனாக நான் பார்க்கவில்லை, அவன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய விவசாயியாக நான் பார்த்தேன் என்று சொல்ல தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா? அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு சட்டமன்றத்திலே 95 வயதை கடந்திருக்கிற தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞருக்கு என்ன நாங்கள் முன்வைத்தோம் தெரியுமா? தலைவர் கலைஞர் உட்கார்வதற்கு சட்டமன்றத்திலே ஒரு நாற்காலி கேட்டோம். ஜெயலலிதா கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏன்? இன்னைக்கு வயது முதிர்ந்த தலைவர், இந்த நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர், அப்பேற்பட்ட தலைவருக்கு சட்டமன்றத்திலே தனி நாற்காலி ஒதுக்காத ஜெயலலிதா கேலி செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? தலைவர் கலைஞரை தள்ளுவண்டி என்று சொன்னார். கடைசியில் அவருடைய நிலைமை என்ன ஆயிற்று தெரியுமா? மருத்துவமனையில் தள்ளுவண்டியிலேயே அவருடைய கதை முடிந்து விட்டது. என் தலைவர் கலைஞரை திமுகவை எவனொருவன் வசைபாடினாலும் சரி அவன் அழித்து போன வரலாறு இருக்கிறதே தவிர
திமுகவை எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. தோழர்களே தெரிந்து கொள்ள வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பார்த்தவைக்கு நன்றி. அன்புடன் சிவமுத்துவளவன்.